சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான வக்ர குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான கடகராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல போராட்டங்களையும் தோல்விகளையும் மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை அரைகுறையா பார்த்துட்டு ஒவ்வொரு ஜோசியக்காரனும் ஒவ்வொன்னு சொல்றான், நம்ம வாழ்க்கையில எல்லாம் நல்ல காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால கடகராசிக்காரங்க வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 2016வது வருஷத்துல ஆரம்பிச்ச வீழ்ச்சி இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 8 வருஷமா இவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விதமான மாற்றங்களும் நடக்கவே இல்லை, எந்த ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடக்கவே இல்லை, பெரிய அளவுல முன்னேற்றமும் இல்லாம ஒரு மாதிரியான மந்தமான வாழ்க்கையை தான் இந்த 8 வருஷத்துல இவங்க தொடர்ச்சியா வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாழ்க்கை மேலேயே வெறுப்பு அப்படிங்கிறது வந்துருச்சு. ஒரு சில கடகராசிக்காரங்க போயும் நம்ம இந்த ராசியிலேயா பிறக்கணும் அப்படின்னு நினைச்சு தினம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா இந்த 8 வருஷத்துல பெரும்பாலான கடகராசிக்காரங்க கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்ல சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் மாடா உழைச்சாலும் ஓய்வே இல்லாம உழைச்சாலும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல இருந்து இவங்களால இப்ப வரைக்கும் மீண்டு வெளியே வரவே முடியல. நமக்கு எப்படி இவ்வளவு கடன் வந்துச்சு, இந்த கடன்களை எல்லாம் நம்ம எப்போ வாங்கணும், எதுக்காக வாங்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாம பெரும்பாலான கடகராசிக்காரங்க ரொம்ப பெரிய குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல சொந்த தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100க்கு 20 பேர் மட்டும்தான் தொழில நல்ல விதமான வளர்ச்சியை அடைஞ்சிட்டு வராங்க. மீதம் இருக்கிற 80% பேர் தொழில வீழ்ச்சியை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. தொழிலையும் இவங்களுக்கு கடன் நெருக்கடிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஒரு சில கடகராசிக்காரங்க இந்த தொழிலை நம்ம தொடர்ந்து நடத்தலாமா, அப்படி இல்லைன்னா தொழிலை கைவிட்டுட்டு வேற வேலைகளுக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடய தான் தொழிலை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. தொழில இவங்களுக்கு பெரிய அளவுல லாபமும் கிடைக்கல, பெரிய அளவுல முன்னேற்றமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அதுவே உத்தியோகத்துல இருக்கிற கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 8 வருஷத்துல நிறைய அவமானங்கள் அப்படிங்கறத கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. ஒரு சிலருக்கு வீண் பழிகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருக்கும். இன்னும் ஒரு சிலர் வேலை பார்க்கிற இடங்கள்ல சண்டை சச்சரவுகளையும் கை கலப்புகளையும் கூட இந்த 8 வருஷத்துல கட்டாயமா சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே இந்த 8 வருஷத்துல இவங்க குறைஞ்சபட்சம் 2 முறையாவது வேலை மாற்றம் அப்படிங்கறத கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. அந்த வேலை பிடிக்கல அப்படின்னு வேற வேலைக்கு முயற்சி பண்ணி வேற வேலையில போய் சேர்ந்திருப்பாங்க. ஆனா புதுசா சேர்ந்த வேலையிலையும் இவங்களுக்கு அதே மாதிரியான நெருக்கடிகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். மேல் அதிகாரிகள் இவங்களுக்கு சாதகமா இருக்காங்க அப்படின்னா கூட வேலை பார்க்கறவங்க இவங்களுக்கு துரோகியா இருப்பாங்க. இவங்களை எப்போ வீழ்த்தலாம் அப்படின்னு திட்டங்களை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை கூட வேலை பார்க்கறவங்க இவங்களுக்கு சாதகமா இருக்காங்க அப்படின்னா மேல் அதிகாரி இவங்களுக்கு துரோகியா இருப்பான். இவங்க மேல ஏதாவது பழிய போட்டு இவங்களை எப்படியாவது விரட்டிடணும் அப்படின்னு அந்த அதிகாரி சதா சர்வகாலமும் துடிச்சுக்கிட்டே இருப்பான். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட 80% கடகராசிக்காரங்க நெருக்கடியான ஒரு சூழல்ல மட்டும்தான் வாழ்ந்துட்டு வராங்க. வெறும் 20% கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் ஒரு சில வாய்ப்புகள் இந்த 8 வருஷத்துல கிடைச்சிருக்கு. ஒரு சில மகிழ்ச்சியான விஷயங்களும் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகள் கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, சின்ன மகிழ்ச்சிகளையாவது ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட முதல் 15 நாட்களை விட மாதத்தோட பிற்பகுதியில கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். எதிர்பாராத திடீர் முன்னேற்றங்களையும் திடீர் மகிழ்ச்சிகளையும் இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதியில நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 3வது வீடான சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசியில சூரியன், புதன், கேது அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதால நிறைய மன குழப்பங்கள் அப்படிங்கிறது மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு கட்டாயமா இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களால தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியாது, அதிரடியான ஒரு முடிவை எடுக்க முடியாது. தரையில ஒரு கால் தண்ணியில ஒரு கால் வைக்கிற மாதிரி இந்த விஷயம் நமக்கு வேணும் அப்படி இல்லைன்னா இந்த விஷயம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கிறதுல கூட நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும்.
இதனால இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல கடகராசிக்காரங்க எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையுமே எடுக்காதீங்க. தொழில் சம்பந்தமான முடிவுகளா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு சம்பந்தமான முடிவுகளா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான முடிவுகளாகவே இருந்தாலும் சரி, இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல எந்த ஒரு அவசர முடிவையும் எடுக்காதீங்க. அவசரப்பட்டு நீங்க முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகள் எந்த வகையிலுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கேதுவோட சூரியனும் புதனும் இணைஞ்சு இருக்கிறதால நீங்க தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். அந்த தவறான முடிவுகள் மூலமா நீங்க ஒரு சில வீழ்ச்சிகளை சந்திக்கிறதுக்கும் நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கும் கூட இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதனால கடகராசிக்காரங்க வேலை சம்பந்தமா ஏதாவது முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா தொழில் சம்பந்தமா ஏதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அதுவும் இல்லைன்னா உங்களோட குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா ஏதாவது முக்கிய முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் 15 நாட்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அக்டோபர் 11ஆம் தேதி புதன் பகவானும் அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவானும் கேது பகவானை விட்டு விலகி உங்க ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற துலா ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. இந்த 4வது வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், உங்களோட தொழில் அல்லது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கறதால அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கக்கூடிய அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதியில தொழில் ரீதியான முன்னேற்றங்களை நீங்க கட்டாயமா எதிர்பார்க்கலாம். இவ்வளவு நாளும் என்னோட தொழில வளர்ச்சியே இல்ல, பெரிய அளவுல முன்னேற்றமே இல்ல, ஒரு மாதிரியான மந்த நிலைமையில தான் தொழில் போய்கிட்டே இருக்கு, தொழில் சம்பந்தமா கடன் வாங்கி நான் கடனாளியாவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதியில நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களோட தொழில வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு லாபமும் தொழில் ரீதியா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா கடகராசிக்கு தற்சமயம் அஷ்டம சனியா இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டத்துல வக்ர நிலையில இருப்பாரு அப்படிங்கறதால இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதியில தொழில் சம்பந்தமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான லாபங்களும் முழுமையா உங்க கைகளுக்கு வந்து சேரும். பெரிய அளவுல உங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா பண நெருக்கடி முழுமையா விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களோட தனாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் 4வது வீட்டுல இருக்காரு அப்படின்னாலே கண்டிப்பா நிலங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படி இல்லைன்னா வீடு வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு நிலங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு சொந்தமா வீடு வாங்கக்கூடிய யோகமும் வீடு கட்டுறதுக்காக பூமி பூஜை போடக்கூடிய யோகமும் இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதியில கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவன் மனைவிக்கு இடையே ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு சந்தேகம் ஏற்பட்டு அந்த சந்தேகத்தின் மூலமா உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது அப்படின்னா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதியில முழுமையா விலகும். பணம் சம்பந்தமான நெருக்கடி அப்படி இல்லைன்னா கடன் சம்பந்தமான நெருக்கடியால உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு வருது அப்படின்னாலும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதியில உங்களை விட்டு முழுமையா விலகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா கடகராசியில பிறந்த பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல நிறைய மன குழப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். மன கவலைகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும். குழந்தைகளை நினைச்சு ஒரு பக்கம் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா உங்க வாழ்க்கை துணையை நினைச்சு அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை நினைச்சு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இது எதுவுமே இல்ல அப்படின்னாலும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் உங்களுக்கு நிறைய மன கவலைகளை இந்த அக்டோபர் மாதத்தோட முதல் 15 நாட்கள்லயும் கண்டிப்பா ஏற்படுத்தும். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரியான மன கவலைகள் எல்லாம் படிப்படியா உங்களை விட்டு முழுமையா விலகும். உங்களுக்குள்ள ஒரு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். ஒரு சில அதிரடியான முடிவுகளையும் இந்த அக்டோபர் மாதத்தோட பிற்பகுதியில நீங்க ரொம்ப துணிச்சலா எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த அக்டோபர் மாதம் கடகராசி அன்பர்களுக்கு பெரிய அளவுல ஆபத்துக்கள் எதையுமே கொடுக்காது. அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல விதமான சுப பலன்களை கட்டாயமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.